அதோ பாரு அதிசயத்தை தெரியுதா? பாத்துட்டேல? காசு கொடு, காசு கொடு. கொண்டா கொண்டா காசு கொண்டா, காசு கொடு. போ போ, இடத்த காலி பண்ணு. ஏப்பா என்ன எதையும் மேல காட்டிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இது என்ன மரம் சார்? என்ன மரம்? மாமரம். அதுல என்ன காய்ச்சிருக்கு பாருங்க. என்ன காய்ச்சிருக்கு? கத்திரிக்காய் காய்ச்சிருக்குல்ல. மாமரத்துல கத்திரிக்காயா? பாத்துட்டு உன் பாட்டுக்கு போனா பணத்தேடுறா. எதுக்கு? இதுக்கா? ஏண்டா மாங்காய் மரத்துல கத்திரிக்காய் கட்டி தொங்க விட்டுப்புட்டு யாரடா எலிச்சா பழாக்க பாக்குறீங்க? ஏய், கட்டி வச்சிருக்கோமோ ஒட்டி வச்சிருக்கோமோ பாத்துட்டியல்ல, காசை கொடுறா. இதுக்கா? 10 நிமிஷம் தர மாட்டேன், உன்னால முடிஞ்சா வாங்கி. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்துட்டு போனவங்க கேன பயல்களா? காசை கொடுறா. டேய் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடா, ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க. இங்க பாரு, எங்ககிட்ட அவன் மாட்டானா, அவன்கிட்ட தான் வச்சுக்கிருவோம். அப்படியா? சரி. ஆனா என்கிட்ட உங்க பாச்சா பழிக்காது. பாச்சா பழிக்காதா? ஏறா 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 ஏறா. இங்க பாரு, இங்க ஏமாத்துன மாதிரி வேற எங்கயாவது ஏமாத்துனா? நான் ஏமாத்துறேனா? அப்ப நாங்க ஏமாத்துறோமா? இல்ல. அப்ப போடா. இன்னொரு 50 எடு. எதுக்கு? மறுபடியும் பார்த்தீங்களா? இன்னொரு 50 எடா. எடா. ஏய், உன்னை இப்படி விட்டா நேரா போலீஸை கூப்பிட்டு வந்துடுவேன். கத்திரிக்காய் ஊத்தி தென்னை மரத்தை ஷிஃப்ட் பண்ணு, உன கூடயே வச்சுக்கிறோம். அமைச்சர் தனிக்கோடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்புக்கூடு தோண்டி எடுப்பு. என்னடா இது? அமைச்சர் வீட்டுல தோண்டினா நகையும் பணமும் இல்ல கிடைக்கும். இது என்ன எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு? வந்துட்டாயா இம்சை லெகடா பாண்டி. இவன் என்ன இம்சை கொடுக்க போறானோ பாக்குறான், எட்டி பாக்குறான். ஆரம்பிச்சுட்டாயா, ஆரம்பிச்சுட்டான். என்னத்தை குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான்? படிக்கவும் தெரியாது, படம் பாக்குறதுக்கு இவ்வளவு பில்டப்பா. அப்பாடா, இந்த கல்ல மிட்டாய்க்கு ஒரு பேப்பர் கிடைக்குமான்னு நான் பட்ட பாடு. எப்படியோ அண்ணன் கோவத்துல கிழிச்சு போட்டாரு. கோவக்காரதா. ரெண்டு நாள் ஊர்ல இல்ல விளையாட்டு விட்டாங்களையா? மீன் விளைய கட்டா மான் விளைய சொல்றியா? ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே எங்க கிட்டேவா? அந்த காசுக்கு பேசாம 30 டீய குடிச்சிட்டு போகடா. நாங்க பிராடுக்காரப்பு. அப்பா ஒரு டீ ஒன்று போடு. ஆமா, ஏன் அப்படி கடமையால பிச்சைக்காரங்களா உட்கார வச்சிருக்க? அடேப்பா, யோ இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கியா? ஒரு புற ஒண்ணு கொடு. ஏப்பா வந்தமா டீ சாப்பிட்டமா போனமான்னு இருப்பா. உனக்கு ஏப்பா அந்த இறக்க புச்சிலாம்? யோ குடியா, பாவம் யார் சொன்னா கேளு. வேணா வருஷ கணக்கா ஆயிரும். வருஷ கணக்கா? என்ன வருஷ கணக்கு? சொல்றத கேளியா? உனக்கு தேவை காசனியா? சும்மா அப்பச்சே என்ன ஒப்பச்சே? அப்படி அதாடா அப்படி சாப்பிடுறான். சாப்பிடுறான். அடாடா என்ன அழகா சாப்பிடுறான் பாடுறான். அட யோ என்னையா கும்பிடுது? ஒரு புற போட்டதுக்கே உசுர கொடுக்குதையா? இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். யோ இன்னொரு புற குடியா. அப்படி அப்படி அடாடா என்ன கேஸ் பண்றாயா? குடியா டீ.
எப்பா காசு எவ்வளோப்பா? காசு எங்கே போக போகுது? நான் கடையை சாத்திட்டு போகும்போது வாங்கிக்கிறேன். கடையை சாத்திட்டு போகும்போதா? யோ நான் வீட்டுக்கு போகணும்யா. என்னது வீட்டுக்கு போறியா? என்ன எப்படி போறேன் நான் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? வவ்வா என்னையா வவ்வுக்குது? இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லி காட்டு. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தானே தெரியும். ஆமா அத்தி வசமா சிக்கிட்ட போயிருக்கு. என்ன இப்படி பாக்குது? என்னையா என்னையே குறுகுறுன்னு பாக்குது. உன்னை மட்டுமா பாக்குது? இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளவு வரை மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு. மாச கணக்குன்னா? இந்த உட்கார்ந்துருக்கார காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏட்டையா. மாமூல் வாங்க வந்தவரு உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு குறைய வாங்கி போட்டுவிட்டு வேலை போய் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? இந்த உட்கார்ந்துருக்கானே கட்டம் போட்ட சட்டை இவன் இந்த ஏரியாவோட குறுக்கா. மாச காசு வாங்க வந்தேன் வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. அவன் ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு 4 மாசமா இங்கேயே உட்கார்ந்துருக்கான். என்னையா சொல்ற? அது மட்டுமா? அந்த 2 பேர் உட்கார்ந்துருக்கான் பாரு. ஒருத்த முள்ள மாதிரி ஒருத்த முடிச்ச வைக்க. இவங்க ஊருக்குள்ள பல கொலைகளை பண்ணிவிட்டு நேரம் இங்க வந்து ஒரு பண்ணை வாங்கி போட்டாங்க. அன்னையில இருந்து கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. நான் ஜம்முன்னுல வந்தேன். கம்முன்னு போயிருக்கணும்ல. போயிருக்கணும். தப்புச்சா. இந்த பைரவருக்கு இவ்வளவு வரலாறுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எப்பா எல்லாரும் இப்படி சாந்தமாவே இருந்தா எப்படிப்பா? ஏதாச்சும் வாய் திறந்து பேசுகல. அப்ப நான் வரட்டாப்பா. என்னையா கடையை திறந்து போட்டு போற? கடையை மூட சொல்ற? உன்னையும் நாயும் சேர்த்து 6 பேர் இருக்கல்லப்பா காவலுக்கு. அப்புறம் இன்னொரு யாரா அண்ணன் திங்கக்கிழமை தான் வருவாராம். சனி ஞாயிறு லீவா. கொண்டாட்டிய கூட்டிட்டு ஜாலியா சினிமா போறான்னு சொல்லிருப்பா. மறந்துடாத. படம் வேற போட்டுவாங்க சீக்கிரம் போ. என்ன அது ரஷ்யாக்காரங்க மாதிரி நம்பிக்கையோட போற? என்ன இவங்க வேற படுத்துட்டாங்க பழகிட்டாங்களா? ஆஹா வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கு. நாயின்னு பார்த்தா பேயாவலா இருக்கு. வாழ்வோ சாவோ பயந்தா முடியாது. அப்படியே பறந்துட வேண்டியதுதான். குரட்ட வர்ற அளவுக்கு போயிட்டாங்கள ஐயா. வாயில்லா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி. அவசரமான இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இனி ஒரு பயமும் இல்ல. விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல. Tamil? Yes, come in. Hey, ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி dress? Yeah. I am also in மப்டி dress. Please come in. This is my outhouse. Owners எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். Okay. Hey, what is this man? Bra? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன காரை அத போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called Patapatti underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம் இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம் இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும். அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், 2 சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா அப்படியே ஒரு ரவுடி லுக்கு வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன ஒரு குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க? வயிறு வலிக்குது. இல்ல நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் மட்டும். உள்ள வாங்க. தலையண அதுல தாச்சுக்கோங்க. 1 minute. இப்ப வேடிக்கைய பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான். என்ன மேன் ஏதோ தடவற?
ஏதோ தடவல விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? Your treatment is great. நீ தூங்கு, உனக்காக நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுவா உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்றா, பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சநேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. வணக்கம் சார். What is this? பிட்டகோரஸ் தியரம். Get up. பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மயிலாட், அங்க இருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும். இங்க இருந்து பாருங்க, தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. தேங்க்யூ மயிலாட். நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம், இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம். ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க. ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலை நிமிர்ந்து நிக்கும்.
நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஐயா. இது உங்கள் குரல் அல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனே டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்னங்க ஐயா? செடியில காஞ்சு போய் கிடக்கு, தண்ணி ஊத்த மாட்டேனே. இதை ஊத்திருங்க. போட. சரக்கு வச்சிருக்கு, இறக்கி வச்சிருக்கு, ரம்முக்குள்ள கொக்கோ கோலா கலக்கி வச்சிருக்கு. மாப்பிள்ள முதல் தடவை வீட்டுக்கு வர போறாரு. இன்னைக்கு ஒரு நாளாவது தண்ணி அடிக்காம இருக்க முடியாது உன்னால. என்னென்ன முன்ன பின்ன தெரியாத செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்ற? கூட பிறந்த தம்பி, ஆன் பிரதர், தண்ணி ஊத்தாம இருக்க முடியுமா? அதுக்காக 24 மணி நேரமா? 24 மணி நேரம் நீங்க மூச்சு விட்டு தான் இருக்கீங்க. ரெஸ்டுக்காக 1 மணி நேரம் நிப்பாட்டு பாரு, கதை கந்தலாயிடுமே. அப்படியே தத்துவம் பேசிட்டு ஏத்திட்டே இரு, அப்புறம் கடைசியில் உங்க கதை கந்தலாக போகுது. இது பாரு, மாப்பிள்ள வந்துட்டு போற வரைக்கும் ஓரமா போயிரு. என் மாமனார் வந்தாலும் நான் குடிப்பேன். அப்புறம் உங்க மாப்பிள்ள வர்றதுக்காக நாங்க என் கேரக்டரை மாத்திக்க முடியுமா? வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப். முதலா வீட்டுக்குள்ள வர்றீங்க, வலது கால வச்சு வந்தா நல்லா இருக்கும். ஏன் இடது கால என்ன ப்ராப்ளம்? சென்டிமெண்டா வலது கால நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல மட்டன் வெட்டுற கத்தி இருக்கா? கத்தியா? எதுக்கு? இடது கால வெட்டிரலாம். ஏன்? கெட்ட கால எதுக்கு வச்சுக்கணும்? எடுத்துடலாம். அங்கிள், மனுஷன் வலது கால் இடது கால், வலது கை இடது கை நீ என்னைக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் பிரிவினே ஆரம்பிச்சது. இடது கால் கேட்டதுன்னா ஆண்டவன் எதுக்கு நமக்கு 2 கால் கொடுத்துருக்கான்? 1 கால் கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எல்லாரும் அந்த ஒத்த கால் வச்சுட்டு ஹாப்பியா வாழ்ந்துருக்கலாம், ரைட்? 21st centuryல இந்த மாதிரி வெரி ஓல்ட் நாஸ்டி சென்டிமெண்ட்ஸ்லாம் சொல்லி போர் அடிக்காது. மாப்பிள்ள கரெக்ட். ரொம்ப அறுத்துட்டானா? லிட்டில் பிட். நீங்க வாங்க. எங்க சார் போனோம்? டி நகர் போனோம். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. வாட்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றேன். ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் கீப். கீப் த சேஞ்ச். என்னது? நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும், வண்டி எடு. ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர். அண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். டி நகர். யோ, தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன், அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர், வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார். இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன்.
எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவே? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா. என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவ போல இருக்கு ஐயா. 2 பேர் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்பமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ ஏறி உட்கார். பாத்து ஏறு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க. டிரைவர் பா. பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தொல்லை கொடுக்கறானே. அண்ணா உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாரு. யாரு? அண்ணா. ஏய் கூப்பிடுறானே. எங்க? ஹெல்மெட் என்ன? ஏப்பா 10 கோடி சேர்த்து வச்சிருக்கு. 5 கோடி அவனுக்கு, 5 கோடி எனக்கு. அப்ப அப்படி கேப்பா. கேட்கமா. இத எனக்கல்ல, என்னோட கெஸ்டுக்கு. என்னங்க? நான் குடிக்கிறது இல்ல. இது உங்களுக்கு அல்ல, உங்க கெஸ்டுக்கு. ஏன் கெஸ்டா? ஏன் கெஸ்ட் யாரு? நான் தான். முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா. அடடா, கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கிலி காணாம போயிடுச்சா? அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கிலி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே வித்துருவாளுக போல தெரியுது. டேய், பொக்கே வாங்க சொன்னா. இதோ வாங்கிட்டேன். எப்போ? பிடிக்கலனா மாத்திரை. Hi baby. Hi. Many happy returns of the day. Thank you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா, இன்னைக்கு முதல்ல தமிழ்ல விஷ் பண்ணது நீங்கதான். Come in. Hello. Glad to meet you. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் யாரு நீங்க? அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போகணும்? எல்லாரும் போற மாதிரி தான் போகணும். போயேயா. அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காது. நீங்க முன்னாடி போங்க. தேங்க் யூ சார். எஸ். என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க. ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி இந்த வழிதானா? ஆமா. மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது? என்னது இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலர் அடிக்கிறியா மினி? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா. அது சரி, சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னை தானே கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விடுங்க. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல் கீழே கீழே நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட்.
என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்டக்கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ஜட்ஜுக்கு நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம்? இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும், டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வெரி குட், ஐ லைக் இட். சார் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். Thank you. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ், அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார் சாரி சார் சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க, அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்மிட்டிங்களா, வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல, செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ சேலஞ்ச்? சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்சா அடைக்கடா. மணிக்கடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குடுறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அடா ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா
எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா அடி அடிடா அடிடா அட்ரா. என்னடா அம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பாக்கும்போது அப்படி ரொமான்ஸா விடு. எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி அடா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்றேன். அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு. எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அறை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டே. பார்க்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ் முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் போடா. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாள் இந்த வேலை? எத்தனை நாளா அந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். இவன் என்ன போலீஸ் ஏட்டுன்னு எருவ மாடு. தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார் பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. நேத்து அப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஹஸ்பண்ட்னு தெரியாம உங்க பொண்ணுகிட்டே இடக்கூடமா பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மா கிட்டயா? ஆமா உங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்ல, அவங்க தான் எனக்கு அம்மா. எது இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி அம்மா, நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமிய அவங்க உம்மான்னு தப்பா நினைச்சதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. அவர் தான் விவசாய இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள போய் வேலையை பார். பாவம், அதை ஏன் திட்டுற? உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில தான் பொண்டாட்டி இருப்பான்னு அவன் நினைச்சிருப்பான். யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன்? யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது? மா, உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு. நான் யாரும் இந்த தனுஷ்கோடியை தொடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால்ல தான் நிற்பான். நெப்போலியன் மாதிரி. ஏய், ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு.
தொழிலை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தண்ணி போறான். நீ இதையே ஒரு தொழிலா வச்சிருக்கிய. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த சொத்தை பூரா குடிச்சு அழைச்சிட்டு போல் இருக்க. அண்ணே சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கிழவன் 10 கோடி சேர்த்து வச்சான். 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு. என்ன இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாம்? தேவையில்லை, எனக்கு 1000 rupees வேணும். 1000 rupees. என்ன பிறவியோ இந்த குடிச்சிருக்கேன்னு ஏமாத்துறியா? 200 ரூபா. 500 ரூபா நோட்டா முட்டா பை. டாய் சொக்கா என்ன சிட்டுகளோட உல்லாச பயணமா? சும்மாண்ணே நேரா முதல்ல விட்டு தான் போறேன். சொல்லி வைக்கிறேன்பா. டாடா see you. ஏன்னா டேய் அவன் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் அண்ணன் கிட்ட கொஞ்சம் குழாவிட்டு இருக்க. ஏய் வாங்கடிங்க. ஏய் சொக்கா வாடா அந்த பக்கம். ஏண்டா வண்டிக்காரல்னா காசு கொடுக்காம போறதா? ஆமா தப்புலையாது. ஏய் காசு கொடுக்கடி, என்ன சேர்த்து கொடுங்க. கொடுங்க. ஐயா வணங்க. எப்போ வந்த? இப்பதான் முதலாளி வந்துட்டு. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க முதலாளி. டேய் டேய் என்னடா இது? பேப்பர் முதலாளி. உனக்கு படிக்க தெரியுமாடா? தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நீ படிப்ப? என்ன போய் இந்த ஏரியாவிலேயே யாருக்கும் தெரியாது. தமிழ் பேப்பர் வாங்கினாலும் பரவாயில்ல. என்ன தைரியம் இருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவேன். உங்க பொண்ணு படிக்கணும்னு சொல்லிச்சு முதலாளி, அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப இதியா உனக்கு பாப்பா கடிச்சுனா ஏதாவது பொம்மை போட்டது இல்ல ஒரு மாதிரி ஏதாவது குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிடலாம்ல? எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறானுங்களப்பா? இதை பார்த்தாலே எனக்கு கிழக்குன்னு வருது. இப்படிதான் முதலாளி. போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனா தான் முதல்ல இருப்பான். புடுறா முதலாளி. நான் போறாளே முதலாளி அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்டேன். யாரு? நான் போட முதலாளி. கையெழுத்தா போடுவோம் முதலாளி. இவனை கூட்டு போலாம் ஜெயிலுக்கு. முதலாளி அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. என்னங்கம்மா நீங்க தான் அப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? டேய் எதுக்கு சிரிச்சுப்போ? இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா? சரி விடு. என்ன டேய் அவன் அழைச்சு போயிட்டானா? அது என்ன முதலாளி, ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து எல்லாரும் எங்கன்னு இழைச்ச மாதிரி தெரியுறாங்க. சும்மா இருப்பா. ஏற்கனவே 2 தடவை கடவு நிலவெல்லாம் இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கணும். முந்தானது காலிலே விழுந்துட்டேன். ஏன் முதலாளி உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேளாம முதலாளி? கதவு சேர்த்தானப்பா காலில் விழுந்தாரு. சிரிச்சு பேசி இப்படி கெட்டு உட்காந்துக்கியா? தொடையில ஏறி உட்காந்துக்கியா? அது மரியாதை இல்லைங்க. என்ன மரியாதை? சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் சரி வர முதலாளி. அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தாராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் முதல்ல வந்துட்டு இருக்கேன். நீங்க தானே சம்பள பணமா? அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு மறந்து வரும். சரி நல்ல கணக்கு போட்டு பார்த்து சொல்லு. 3வது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல. இப்ப 6வது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல. பைத்தோன் பைத்து 30 9 மாசம் முதலாளி. 3வது மாசம் போனா 4வது மாசம் 5வது மாசம் 6வது மாசம் 3 மாசம் நடாச்சு. ஏடா உனக்கு 3 வரைக்கும் என்ன தெரியாதடா? நான் கணக்குல வீக்கு முதலாளி. சரித்திரத்துல பின்னிருவேங்க. இந்தப்பா எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கேன்டா. எல்லாரையும் மீச்சிருவேன். செட்டப் பண்ண அமிச்ச ஆளை வேற காணா. யார் என்ன? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னேன். சொக்கனா? அவனை நம்பாதீங்கண்ணே, அவன் ஃப்ராடுண்ணே. யாரா ஃப்ராடு? ஏன்டா கிளீனர் பையன் வண்டி உடைக்கிறவனே யாரா ஃப்ராடு? டேய் அது பணம் கொடுக்குற பார்ட்டி எனக்கு கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிருவேன். நீ பண்ணாட பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுற. டே போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்ட்டி ரெடி, போகலாமா? மலி பாயிண்ட் இந்தியா இதோ டேங்க எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் அசத்து போ. இது என்ன பண்றது? அவட்ட கொடுத்துறவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிக்கிட்டு அசத்து. கையிலையா? சரி எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா? அந்த வீடு தான்.
வரட்டா நானு காலையில வந்து சொல்றேன் வரேன். என்ன சொக்கா எல்லாருக்கும் காதுல தான் பூ சுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற. 2 பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் மேட்ருமா, பேசாம இரு. ஆமா, எங்க உன் புருஷனை காணோம்? அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்னஸ்மா? அடி செருப்பால. சினிமா வீக்னஸ் சொல்ல வந்தேன். எங்க போனா அந்த நாய்? யார் யாரு? எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க படுத்து பாருங்க. படுறா கம்னாட்டி படுறா. யக்கோ யக்கோ நான் இல்லக்கோ சொக்கோ. என்ன மாப்பிள அர்த்த ராத்திரில அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு? எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு. ஆத்தாடி இவ அமைக்கிறா போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல. டேய், ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். என்ன சில எப்படி கிடைச்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த மோட்டர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துறேன். டேய், யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல? ஆப்பிரிக்கா நாட்டு சொல்லு நாயே. எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா? என்ன போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அங்கேயா இருக்கா? அண்ணா, பின்னால ஏதோ ரவடிங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அண்ணே, அது வந்து நான் அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. தீபாவளிடா. ஐயோ வரேன்டா. ஐயோ 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 ஐயோ. என்னப்பா புது பணக்கார செல்ல பேசுற? அண்ணே, போண்டா சாப்பிட்டீங்களா? போண்டா இல்லடா, இது மாரடிச்சான் உருண்டை. செத்தா கௌரவமா சாவணும்டா. போண்டா சாப்பிட்டு செத்தன்ற கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதடா. அப்ப நான் சாப்பிட்டுமா? தின்னு தொலை போ. ஒரே தூக்கமா இருக்குல்ல? ஐயோ, உன்னை கண்டா ஊரே பயப்படுது, நீ ஏன் அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற கழுத புள்ள? இந்த ஊர்ல யாருக்குமே என்ன பயந்தது இல்லடா. அனாஷ் ஒரு பொண்ணை பார்த்து வேட வச்சுட்ட. எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு போயிட்டு பாரு. நானும் எந்திரிக்கட்டுமா? வேண்டாம் முதலாளி, அப்படியே கெத்தா உட்காருங்க. நீங்களும் எந்திரிச்சா பயந்துட்டு நினைச்சுக்குவான், நான் பாத்துக்கிறேன். என்ன விசேஷம்? ஐயா, என்னப்பா? எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஜீப்ப யாரும் பாவிங்க எரிச்சிட்டாங்கய்யா. கஞ்சி கூட வழி இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு டிரைவர் வேலை கொடுத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் 6 வயது கஞ்சியாவது குடிப்போம். வேலை கேட்டு வந்தவன் எதுக்குப்பா செருப்பு கழட்டின? உங்க முன்னாடி நான் எப்படியா செருப்பு போட்டு வருது? ஐயோ, முதலாளி வார்த்தையால கொள்றானே. பாவமா இருக்காடி. ஒரு சம்பளத்துக்கு பேசி கார் சாவி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். தம்பி, கமிஷன் கேப்பேன், கொடுத்துறேன். முதலாளி, பாட்டில் கொஞ்சம் தான் இருக்கு. மாப்பிள முதலாளி வச்சுக்க, இந்த நாய் கொடுக்க குடிச்சான்னா ரொம்ப லோலாய். முதலாளி போயிட்டால் பாட்டில் கொடுப்பா. பாட்டில் கலையாதப்பா. பையனை பத்தி என்ன நினைக்கிற? அதான் வந்துட்டா காலில் விழுத்தானே. அவன் வந்ததை விடப்பா, வந்தவன் வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, இது விவகாரமா அந்த மாதிரி தெரியறானே. புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சுது? முதலாளி காடையும் கௌதாரிமா போட்டு வாட்டமான வளர்த்து வச்சிருக்காருல்ல, அத கவிட்டு போறான். ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு ஆடுறானே அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல? முதலாளி, இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசுல சேவை தானா? என்னடா வயசாகி போச்சு எனக்கு? பொண்ணு லட்சணமா இருக்கு, ஏற்பாடு பண்றான்னா என்ன அது ஏற்பாடு? ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா. அந்த வித்தகார முன்னாடி ஏற்பாடு பண்ணி சொல்றாருமா. இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி. வயசு பிள்ளை வச்சுட்டு பேசாடியது புரிஞ்சு போட்டு போனா அப்படியே பொழச்சுக்கு. டேய், கால் அமத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா? கழுத்து கொண்டு போடுவேன். நீங்க தான் சொல்லி சொன்னீங்க. என்ன
இது சொல்றான்னு அமுத்து கிளம்பு. சம என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க சாம. எதுக்கு? சினிமா போகணும் சாம. காலே ஒழுங்கா அமுக்க தெரியல. 10 ரூபா எங்கடா மொட்டாட்டி? ஏன் சாம? கூப்பிட்டு அவளே அமுக்க சொல்லு. பாபல அமுக்குல வா. பரவாயில்ல சாம. பரவாயில்ல இந்தா எச்சை கையெடு. பாங்கல என்ன இழிப்பு? இல்ல ஒண்ணு நினைச்சேன் சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியுமிடா. டே இங்க வர. டே இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை பண்ணுன உன் கழுத்து நெரிச்சு குடியே போடுவேன். ஜோக்கிறது. ஐயா வணங்க. ஐயா ஐயா வர சொன்னீங்க. உட்காரியா தண்ணி போடு. இருக்கட்டும் பரவாயில்ல. போடு பரவாயில்ல வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல கருணாகரன். அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன். அவங்க கட்சிக்குனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வேறப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏன் சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறதா? சும்மா டே ஒரு விலாஸ் மேல கொடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி. பார்த்து கையை காலை வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல நான் மாத்தி எடுத்துருவேன் பாருங்க. அப்புறம் வரலாம் முதலாளி. இந்தாப்பா ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வரேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியுன்ற எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான்? நீயும் அவன் அப்படி கேட்டுற கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டுற கூடாது. இது பாரு, நம்ம கையால என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். காலம்டே அந்த பொண்ணை பத்தி சொன்னவன உனக்கு வந்ததே கோபம். அடேங்க அப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையை தானமா மூடினாங்க, வாய மூடினாங்களா? இது பிளாக்குமா, கண்டுக்கிறாத கண்ணு. இங்க வாங்க. யோ போயா கூப்பிடுறாங்கல்ல. அவர் இல்ல உங்களை தான். வாங்க. என்னங்களா வரணுங்க. பாட்டில் மரட்டா பாட்டில் மர. ஸ்மால் பாய்ஸ் வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாத்துங்கடா. நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன்டா. ஐயோ அடிக்காதீங்கடா. எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடி தூண்டுற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறது உங்க சாவகாசம் எல்லாம் தீர்ந்துச்சு. தூங்குற கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் வேண நீங்களாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்தது தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழறதை விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரதை நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா. சாகரன் கை உடைஞ்சானா கால் உடைஞ்சாடா. நீங்க வர வேண்டாம்டா. உங்க நட்பு எனக்கு யாரு தம்பி? தம்பி நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானே தம்பி. இவங்கள நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாராயம் குடி சாகரதா முடிவு பண்ணி 3 நாளாச்சு தம்பி. 18வது பாட்டில 19வது பாட்டில ரத்த வாந்தி எடுத்து சாக போற தம்பி. போடா நீ அமாள் தானடா. எல்லாம் அந்த மச்சோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல்ல எடுத்துங்கடா. ஆனா என் கல்லறை வந்து நோண்டாதீங்கடா. சாகரம்னு சொல்றாரு. அண்ணே அண்ணே ஏய் உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலேயே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி அமைதி. ஏய் நீ என்ன பண்ற? இம்மிடியா ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ள செத்துட்டாரு, இன்னையில இருந்து சொக்கன் தான் தலைவர் சொல்லிட்டு ஒரு 6 பாட்டில் சார வைக்கலாம். போடா பேடா. சடலத்தை எப்படி அடக்கம் பண்றது? சந்தன கட்டில எரிச்சிருவோம். அந்த அஸ்தி எடுத்து போய் கங்கையிலையும் காவிரியிலையும் கரைச்சிருவோம். கரெக்டுங்க. போடா
இவருக்கெல்லாம் சிலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? ஒரு மழை ஓரமா இழுத்து விடுறேன். அண்ணே மாலை போட்டலாமா அண்ணே? எத்தவனுக்கு இதுக்கடா மாலை? தலைவனுக்கு போட்டு அழகு பாருங்கடா. சரிண்ணே. தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான். நீ மாலை மரியாதை செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன? இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம கிளீனர் நாயே. டேய் தாரத பட்டாடிங்கடா. பேங்க் வைங்கடா. கையில அமுட்டு கொண்டுடா. நான் இல்ல எல்லாம் டேய் இத்தகல நாயே. டேய் வெடியா வைக்கிறீங்க எனக்கு. என்னைய தான் ரோடுல அடிக்கிற? கண்ணத்துல அடிச்சா காதுல ரத்தம் வர வேணாமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? என்ன பார்த்து ஊர்ல சொக்கா அறிவில என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளையடா? ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசி சண்டை போட்டா விலைக்கு விடலாம். இந்த நாட்டு முடுத்த கழுதை இருக்கே இதே படப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க. நான் போய் விலைக்கு விட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? ஊரே கூடி நின்று வேடிக்கை பாக்குது. நீ மட்டும் என் அக்கறையை தடுக்கிற. உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் ரோட்டுல கேட்கான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ எனக்கு தேவையா? இல்ல கண்ணு எவன்டா அடிச்சவன்? யார் ஆக்சிடென்ட் அடிச்சாரு? சண்டை போடா. எவன்டா அடிச்சவன்? வர என்ன அடிச்ச? இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா என்னங்க, பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். சத்தியமா பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிரு மாப்பிள. இனிமே பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன். என்ன கொண்டுதான் போடுது. ஐயோ என்ன விட்டு மாப்பிள, என்ன விட்டு மாப்பிள. இப்படியே போயிரு மாப்பிள. என்ன விட்டு மாப்பிள, என்ன விட்டு. என்ன பழையபடி உங்க முரட்டுத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நான் ஒண்ணும் அடிக்கலங்க. நீங்க அடிக்காமலே எப்படி ஓடுறா? நீங்க தானே சொன்னீங்க கோவம் வரும்போது மணி எடுத்து என்ன கோவெல்லாம் தணிஞ்சிருன்னு. அதான் எடுத்து எண்ணிட்டு இருந்தேன். அவன் வேற ஏதோ நினைச்சு ஓடுறான். என்னது பாசி மணி விட்டுனா பயந்து ஓடினாங்களா? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம ராணுவத்துக்கு பீரங்கி துப்பாக்கி கொடுத்து செலவு பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பாசி மணியை கொடுத்து சிப்பாயில பாட்டு கடிச்சு ஊட்டுக்கடா எதிரியெல்லாம் ஓடிடுறான். 500 ரூபாய் கொடுத்து பழம் வாங்கிட்டு வானா 800 வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது. குழப்பி விட்டுருவேன். பாரதி பசிக்குது. நீ அங்க போய் வேற சாப்பிடுவல. வேற வீட்டு சொன்னா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போய் வர விட்டு போ போ போறேன். அப்பே அப்பே இங்க மாடு மேய்க்க சொன்னா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியா? பையே 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 போடி. கொன்னுரும் ஒண்ணு சோறு பழசா இருந்தாலும் வாசனை தூக்குதே. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல முதலாளி, இது பழைய யோசனை, பழைய சோத்து யோசனை. நீ என்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப, என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியும்டா. இத பாருடா, இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன். போட போட